எகிப்துக்கு 70 பேர் வந்தாங்க இஸ்ரவேலர். இந்த எகிப்து வந்த பிறகு நிறைய பழியும் பெருகிட்டாங்க. அதனால் வாரம் மாயாடுச்சுனால இப்படி நிறைய பெருகிட்டாங்களே, யுத்தம் எதை வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளை உதிர்த்து வருவாங்களே, என்ன செய்யலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு கடுமையான வேலை கொடுப்பாங்க, பாரமான சுமைகள் சொல்கிறான். அதோடு கூட என்ன சொல்கிறான், சிப்போரால் பூவால் என்ற 2 மருத்துவ சேர்க்கிறாங்க. எப்படி கிடையாது தான் அவங்களால சொல்லி ஆண் பிள்ளைகள் பிறந்தா ஆண் பிள்ளை அப்படியே சாகடிச்சிடு, பெண் பிள்ளை கட்ட விட்டுடு சொல்லிட்டு அரசன் கட்டளையிடுவோம். ஆனாலும் அந்த 2 மருத்துவ சேர்ந்த கர்த்தருக்கு பயந்தனால அரசனோட சட்டளைக்கு பயப்படாத நிறைய பிள்ளைகளை ஆண்களை விட்டுருவான். அப்போ ஏறது போட்டு பாவம் போட்டு கூப்பிட்றான், எப்படி விட்டுட்டா இல்லை எகிப்து பெண்கள் விட்ட மாதிரி, அதாவது யூத இஸ்ரவேல பெண்கள்லாம் ரொம்ப தைரியமானவங்க, பலசாலிங்க. எகிப்திய பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப பலவீனமானங்க. அதனால் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அந்த அவங்க குழந்தை பிறந்துடுது அவங்களுக்கு சொல்லிடுவோம். பொய் சொல்கிறாங்க. பொய் சொன்ன போதும் கடவுளுக்கு பயந்து இஸ்ரவேலருக்கு ஆண் பிள்ளை கொள்ளாமல் இருக்கிறதுனால அந்த 2 அதாவது மருத்துவ செல்ல கர்த்தர் அவர் குடும்பத்தை உயர்த்தினார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு தேவி கூட்டத்தில் ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறகுதான். இந்த பொண்ணு அழகுள்ள பிள்ளையாக வந்து ஒரு தாய் எப்படி என் பிள்ளைக்கு அவடைப்பேன் மனசில் மனம் வராது. ஒரு நாணல் பெட்டியை செய்து அந்த நாணல் பெட்டியை கீழெல்லாம் பூச்சி அந்த குழந்தைய குட்டியில் வச்சு நைட்டு அக்கா போட்டு அக்கா போட்டு இப்படி பார்த்து அந்த குழந்தைய நடந்தா பார்த்துட்டு அந்த நேரம் பார்வனுடைய குமாரனுக்கு குளிக்க வராங்க. குளிக்க வரும்பொழுது நாவல் பெட்டியை பார்க்குறேன். அந்த போய் பார்க்க போனால் அழகாக அந்த குழந்தை பார்த்தோன்னே பார்வன் மகனுக்கு இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, நான் எடுத்து வளர்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு எடுப்பான். எடுத்து வீட்டுக்கு எடுத்து போயிடுவான். அவன் அந்த கொட்டை தண்ணியிலேருந்து எடுக்கிறான் இல்லையா, அதுக்கு அந்த குழந்தைக்கு மோசினு பேர் எடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறான். அரச குடும்பம் ராஜா குடும்பத்துக்கு பிறக்கிறதுனால நல்லா எல்லா பாடங்களும் படித்து நல்ல திறமைசாலியாக இருக்கிறான். நல்லா அறிவு எல்லா ஞானமும் எழுத படிக்கலாம் தெரிஞ்ச பிறகு ஒரு நாள் 40 வயசான பிறகு ஊரை சுற்றி பார்க்கலாம்னு வெளியே போகிறான். அப்படி வெளியே சுற்றி பார்க்கும்போது ஒரு எபிரேயனை எகிப்தை சண்டை போட்டு அடிக்கிறத பார்க்குறான். என்ன பண்ணுறான்னா எபிரே அவனுடைய ஜனம் இல்லையா, அதனால் அந்த எகிப்தனை கொண்டு பழத்தில் புதைச்சி விடும். ஒரு மாளிகை போடும், வேலைக்கு போயிடும். அடுத்த நாள் வரும், அதே மாதிரி வரும்பொழுது 2 எபிரேயர்கள் கூட சகசமாக வாக்குவாதம் பண்ணிடும்போது நீங்கள் சகோதரர்கள் தானே, ஏன் 2 பேருக்கு வாக்குவாதம் பண்ணுகிறேன், எங்களுக்கு நியாயம் பற்றி யார் நீ யார் என்ற கேட்கறது. அன்னைக்கு அந்த எகிப்தியனை கொண்ட மாதிரி என்ன கொண்டு போட பார்க்குறியா சொல்லி கேட்கலாம். என்னடா இது பேசுகிறான்னு சொல்லிட்டு இது பார்வன் பண்ணும்போது என்ன பண்ணுவான், மோசவை கொண்டுடுவான் இல்லையா. என்ன பண்ணுவான், மாளிகை வேலை அரண்மனைக்கு போகலை, அவன் நேரம் என்ன பண்ணுவான், போய் அங்கே நடந்து போவான். நடந்து போயிருக்கும்போது அவங்க மீதியம் பேசிட்டு ஆசாரனுடைய பெண்கள் அவங்க ஆள் பேசியிருக்காங்க. ஆள் பேசியிருக்கும்போது அந்த தண்ணி காட்டுற இடத்துல வந்து ஒரு இடம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தது தான் அந்த இது திறப்பாங்க.
திறந்த பிறகு எல்லாரும் தண்ணி காட்டுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மீனன் தேசத்திலிருந்து வர்றவங்க அவங்களுக்கு மோசை உதவி செய்கிறான். உதவி செய்யறா சீக்கிரம் தண்ணி ஆடு கொடுத்துறான். அப்போ அவங்க என்ன பண்ணுற வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போவாங்க. அப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களே, ஒரு வீழ்த்தேவன் இருந்தான், அவங்க உதவி செய்கிறான், அதனால எங்களுக்கு ஆடுகள் தண்ணி காட்ட முடிஞ்சது சீக்கிரம். ஏன் அவங்க வீட்டு வந்தீங்க? அவங்க இட்டு வர வேண்டியதானே, நம்ம வீட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே. சரி போய் இட்டு வாங்க. அவனுக்கு ஒரு தேவை. வீட்டுக்கிட்ட போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போனது அவங்க வீட்டில் அந்த அவங்களோட கூட ஆடு பேசிட்டு இருக்கும். அதை அவன் என்ன பண்ண மீதி அந்த அவன் தன்னுடைய மக்களை அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறான். இவன் டெய்லி ஆடு மேய்க்க போவான். ஆடு மேய்க்கும் போது இந்த எகிப்தியர் வந்து இஸ்ரவேலை கொடுமைப்படுத்துறத நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. மக்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ அதனுடைய அழுகின் சத்தம் கர்த்தரை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாராம், மோசே ஒரு நாள் இந்த மாதிரி ஆடுகளை மேய்ச்சிருக்கும்போது திடீர்னு ஒரு புல் அப்படியே எரியுது. ஆனால் புல் எரியல, ஆனால் அனல் மட்டும் வருது. அது அப்படி என்னடா இது எரியுது புல் புதர் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அந்த முள்ளிச்செடியிலேருந்து எரியிற மூச்சில் ஒரு சத்தம் வருது. மோசே குற்றாத உன் காலில் இருக்குது பரிசுத்தமான பூமி, உன் காலில் இருக்க பாதரட்டு கழட்டி போடு, உன் கழட்டி போட்டுப்போ. கழட்டி போடும்போது சொன்னால் என் மக்கள் படம் சத்தம் என் காதில் வந்து கேட்குது. நீ போய் என்ன பண்ணுறேன், என்னுடைய மக்களை கூப்பிட்டு எகிப்திலிருந்து காணாமத்துக்கு போகும். ஐயோ, நான் எவ்வளோ தெக்க வாங்கி நான் எப்படி பேசுகிறேன்? வாயை உண்டாக்குறேன் நான் தானே உன் வாயை உண்டாக்குனேன். உன் சகோதரன் ஆர்வம் ஒன்று பார்க்க வரான். அப்போது அவன் வந்து நீ வாயா இருக்கிற, நீ அவனுக்கு வாயாண்டு பேசுகிற சொல்ல அப்படி சொல்ல. இப்போ அவனுக்கு வாயிருந்து அவனுக்கு வாயாருந்து பேசுவான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பான். ஓ வாரம் ஆரம் அண்ணன் தேடிட்டு வாங்க. கத்திர பேசினாங்க. பாரவோட பேசி மக்களை காட்சிகள் வந்து எகிப்திலிருந்து காணாமல் கொண்டு போவோம் மூன்றாவது கட்டளை சொல்லிட்டு அப்போது நம்ம ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது அவங்க இதுவானா எல்லா வேலை இந்த எல்லா வேலையும் செய்கிறவங்க தான் நடிப்பீங்களா? வீட்டில் அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் செய்யறது டிஸ்டர்ப் வேலை இருந்தார். இவனுக்கு அனுப்பிட்டு நம்ம யார் வேலை செய்வாங்க சொல்லிட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் கருத்து என்ன பண்ணாரு, 10 வாதைன்னு அனுப்புகிறாரு. அவங்களுக்கு 10வது வாதம் என்னன்னா, கடைசியாக ஆடு மாடு மிருகம் அரசர்கள் வந்து எல்லா வீட்டில் இல்லை எல்லா அரசரும் சாவுதான் எகிப்தில். ஆனால் இஸ்ரவேலுக்கு ஒன்றும் நடக்கல. எல்லாம் அழுகும் ஒரே கூட்டம் அழுகும். கேட்கலாம் ஆரம்பிக்கிட்ட போய் என் மக்களை ஆராதனை செய்யறதுக்கு அனுப்பி விடு. சரி போயிடு போ சொல்லு. அப்போ தான் 10வது பிள்ளையா அரசனுடைய குழந்தைனாலும் சேர்த்து போச்சு. ஆம்பளை குழந்தை கல்யாணம் சேர்த்ததுனால விருதுகளாக சேர்த்ததுனால அனுப்பணும். போயினா எல்லாம் அவசரம் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. போயிருக்கும்போது அவங்க அவர் சொல்லுவான் அந்த அதிகாரிகள், இன்னும் அரசு அனுப்பிட்டீங்க வேலை செய்கிறவங்க யார் நமக்கு ஆள் இல்லாத ஆகிடுவாங்களே. சரின்னு சொல்லிட்டு ஒரு படை திறந்து போகிறாங்க. அவங்க பின்னால் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க
போனால் போயின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறது, அங்கே யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, குளிச்சு நம்ம செத்தோம், பாரம் மண்ணை வந்துட்டாங்க, ஆட்களை வந்துட்டாங்க, நம்மளை கொண்டுடுவாங்கன்னு சொல்லும்போது அப்போது மோசக்காரர்கள் பயப்படாதீங்க, இன்றைக்கு பார்க்குற எகிப்தில் நீங்கள் நின்று பார்க்க மாட்டீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டு அந்த ரெண்டா பிளந்து அந்த ரெண்டா பிளந்து பாரு, ரெண்டா பிளந்த பிறகு தரையில் நடந்து போகிறான். செங்கடலை ரெண்டா பிடிச்சிட்டா இல்லையா, போகிறாங்க, பின்னால் வராங்க போகிற. அவங்களுக்கு போகும்போது கர்த்தனை பண்ணிடுறாரு, அவங்க அப்படியே மூடி விட்டுடுவார். அவங்க சுற்றி போகிறாங்க. அதுதானே இன்றைக்கு பார்க்குற எகிப்தேடி பார்க்க மாட்டான் போகிறாங்க. ஆனாலும் 1 வருஷம் 2 வருஷம் 40 ஆண்டுகள் எகிப்திலிருந்து கானான் போகிறாங்க. அந்த போகும்பொழுது அவங்களுக்கு 40 ஆண்டு அவங்களுக்கு மண்ணா வானத்திலிருந்து கொட்டுறாரு. அந்த மண்ணா தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். அது காலையில் அது கலெக்ட் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி அதை சும்மாவோ அதில் சுட்டு சாப்பிடுவாங்களாம். அது வெயில் ஏற ஏற அப்படியே மெல்ட் ஆகிடும். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் யாரும் வச்சிடக்கூடாது, புழு போட்டுரும். சில கீழ்படிய மாட்டாங்க, அடுத்த நாள் பார்த்தா புழு போட்டுரும். ஆனால் ஓய்வு நாள் அன்றைக்கி முந்தின நாள் நீங்கள் 2 தனியாக போட்டு ஓய்வு நாளுக்கு கொடுக்க முடியாது, மண்ணா தர முடியாது. அதே மாதிரி 2 நாளுக்கு ஒதுக்க வேண்டியது அவங்க சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆக 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை வருட 40 ஆண்டுகள் எகிப்திலிருந்து கானான் போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுடைய பாதரட்சியை தேயும் இல்லையா, அவங்க அணிந்திருந்த ஆடை ஒன்றும் பழுதாக இல்லையா. அதாவது வானத்திலிருந்த அக்கினி போகும். அப்புறம் என்ன பண்ணாங்க, நைட்டில் நடந்து போவோம், இரவில் சூரிய வெளிச்சம், இப்படியே நடந்து போயின்னு இருப்பாங்க. ஆனாலும் கூட மக்கள் இன்னும் மண்ணை சாப்பிட்டு வாய் சுற்றி போச்சு. அங்கே வீட்டு இருந்தாலும் நம்ம நல்லா பரிந்துரைச்சிப்போ இன்னைக்கு கொண்டாந்து சாப்பிடுவீங்க இது போகிற மோதி பேசணும். அப்போ தான் பாடல்கள் அனுப்புகிறார். ஆக இப்படியா கர்த்தர் அவங்கள 40 ஆண்டுகள் அவங்கள கடைசி இழுத்து போகிறாரு. போன அவங்க எத்தனை பேரும் 6 லட்சம். யார் 6 லட்சம் ஆண்கள் மட்டும் 6 லட்சம். மிருகங்கள், பெண்கள், குழந்தைகள் அது வேற இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் அவருக்கு சாப்பாடு கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவரை இஸ்ரவேலரை, அதான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை, பகலில் வெயிலாயும் இரு நிலவாலும் சேதப்படுத்தாது. சொன்ன மாதிரி பத்திரமா அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் யாருக்கு தலைமையில் மோசே தலைமையில், யார் தலைமையில்? மோசே தலைமையில். அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு மோசே கர்த்தர் போட்டு சீனா மலையில் 40 நாட்கள் சாப்பிடாம எறும்பு போக தான் இருக்கிறோம். அவருக்கு அந்த 10 கட்டங்கள் எழுதி கொடுக்குறாரு. தானே கர்த்தர் எழுதி கொடுக்குறாரு. அது எடுத்துன்னு நாங்கள் இறங்கி வரும்பொழுது இந்த விஷயமே எழுத மாட்டாங்க. நம்ம மோசைக்கு என்ன ஆச்சு தெரியல, மோசைக்கு எது ஆகிப்போச்சு, எங்களுக்கு உங்களுடைய இப்போ ஒரு தெய்வம் இருக்கு, ஒரு ஆட்டை மாடு மாதிரி செய்து வணங்குறதுக்கு பாடலோட சத்தம் போட்டுக்கிறாங்களாம். ஓ எழுதி போ இப்போ செய்கிறாங்க, இப்போ எழுதிக்கிறாங்க. இப்போ
பண்ணிட்டு வீடுறான். அது வந்து 6 பாடல் கட்டணும். போனீங்கன்னா அந்த கடையை பத்திரை எழுதி கொடுத்து அந்த பத்திரை போட்டு இன்னைக்கு இங்கே கடவுளுக்கு விரோதமாக எழுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட கருத்தர் என்ன பண்ணாரு, மறுபடியும் செய்ய மாட்டோம், அது போட மாட்டோம் சும்மா சொல்லுவாங்க. வீடு நாங்கள் அதுக்கு ஒரு இன்னும் ஒரு எந்த உருவத்தை நாங்கள் உண்டாக்கி வணங்க மாட்டோம் சொல்லி சொல்லுவாங்க. சொல்லிட்டு போயிட்டு வரும்போது மறுபடியும் கருத்தர் மோட்டை 40 நாள் கொடுத்து அவங்க வந்து 40 நாள் சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு, நிலையில இருந்து கொடுக்குறான். கத்தரி 2 கொடுக்குறாரு. திருச்சி வருவோம் அந்த 10 கடைகள், அதாவது 10 கடைகளில் அதாவது தேவன கத்திரி ஒரு மனைவி செய்யாதிருப்பாங்க, ஒரு செய்யாதிருப்பாங்க, வித்தியாசம் செய்யாதிருப்பாங்க. இந்த அந்த 10 கட்டளையும் அது எழுதியிருக்கோம். அதன் பிறகு அதாவது யாத்திராகமத்தை 20 அதிகாரத்தில் பார்த்தா அந்த அப்படி எழுதியிருக்க அந்த 10 கட்டளைகளும் அந்த 10 கட்டளைகளை கொடுக்குறாங்க. ஆக கர்த்தரிடத்தில் முகமுகமாய் பேசினது யாருன்னா மோசே மட்டும்தான், வேறு யாரும் முகமுகமாக பேசவில்லை. அதன் பிறகு அது பின்னே கூட யாருமே மோசே மாதிரி முகமுகமாக பேச. அவன் என்ன பண்ணுறான், ஜாலியாக இருக்கலாம் அரண்மனையில் பார்வன் வீட்டில். ஆனால் நம் மக்கள் இவரே தாய்க்கு அங்கே அந்த 4 படி தூக்குறா இல்லையா, இருக்கும்போது அக்கா கறி வருவான், பால் கொடுக்குற தாய் வேணுமா, அவன் கொண்டாடணும் துளப்ப ஓட்டம் ஓடி என்ன பண்ணுவான், அந்த குழந்தை மோஸ்ட்லி அம்மாவே கொண்டு வந்துடுவான். அவன் இந்த குழந்தை எடுத்து போய் உனக்கு நான் பணம் தரேன், யார் பௌர்ண அரசு அம்மா அரசு என்ன பண்ணுவான், இந்த குழந்தைக்கு வளர்த்துடு உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு அதுக்கு நான் கூலி சம்பளம் தரணும். சரின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போய் மோசை அந்த குழந்தைக்கு தாய் வச்சு வளர்த்துன்னு இருப்பான். சும்மா வளர்ப்பா. சொல்லுறது போல் நம்ம வந்து எகிப்திலேருந்து காணானுக்கு போனோம். நம்மளை வந்து இந்த ஃபாரின் மக்கள்லாம் எகிப்தில் நமக்கு ஊத்தம் கொடுக்குறாங்க சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா, நீ எதிரேன், நீ ஜாக்கிரதையாக இருந்து ஞானமாக நடந்துக்கோ சொல்லிட்டு சின்னதுலேயே ஊட்டு அதை சொல்லி வளர்த்துப்பான். வளர்த்தனால அவளுக்கு என்ன பண்ணோம், எதிரேன் எகிப்து நம்ம மக்கள் அடிமையாக இருக்கிறாங்களே சொல்லிட்டு மனசுக்குள்ள கஷ்டம் வந்து அதனால் நான் பண்ணுறான். நான் என் மக்களோட தான் உபத்திர பண்ண எனக்கு அந்த ராஜ பண்ண ஓடியாந்துடலாம். போராட்டம் பண்ண வீட்டிலேருந்து எங்கே ஓடியாந்துடலாம், இங்கே ஓடியாந்தான். அது போகும்போது அந்த மீதியான ஆட்டு வைக்கிற பெண்கள் தண்ணி ஊற்றுனால அந்த மீதியான ஆதாரம் எடுத்து இவனை வளர்த்து இவனுக்கு என்ன பண்ணுறான், அந்த மகளை கொடுத்து திருமணம் செய்து அவங்க வீட்டில் வச்சுன்னு இருப்பான். அதன் பிறகு தான் மோசேவை என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவான், அனுப்பிடுவான். அந்த தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அனுப்பிடுவான். ஆனால் மறுபடியும் அவங்க அந்த மீதியாக கொண்டாந்து பிள்ளைகளை கொண்டாந்து விடுவான். அப்போது மக்கள்லாம் தப்பு செய்கிறாங்கன்னா ஒரு சில நிற்பாங்க, மோசத்துக்கு சொல்கிறதுக்கு நிற்பாங்களாம். அவங்க சொல்ல வரும்போது மீதியாக அம்மாவும் வந்துக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஏன் நிற்கிறாங்கன்னா இது போல் வந்து அவங்க செய்து தப்பெல்லாம் சொல்ல வருவாங்க, அவங்களுக்கு தக்க மாதிரி தண்டனை நான் கொடுப்பேன். இன்னைக்கெல்லாம் நீ உட்காந்து இருக்க, அவங்க நின்றுங்கிறாங்க. ஒன்று செய், 5 பேர் 10 பேர் 50 பேர் 100 பேர் 1000 பேருக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடு. அவங்க எல்லாம் பேசி அவங்க தீர்த்த பிறகு கடைசி அவங்ககிட்ட வருவாங்க. அதையும் நான் என்ன சொல்ல, ஒரு 4 நாள் செய்யக்கூடாது. அவங்க நின்றுங்கிறாங்க, நீ உட்காந்து இருக்கிறியே, நான் வீணாக தான் நேரம் போட சொல்லி அவன் மாமனார் சொல்லுவார். அது கேட்டு அதே மாதிரி செய்கிறான். இருந்தாலும் கூட மோசே வந்து
போயினே இருக்காங்க, நடந்து போகிறாங்க இல்லையா. மழை பெஞ்சா நனைஞ்சிருவாங்கல்ல, தண்ணி இல்லை, தண்ணி இல்லையே, தண்ணியில் புடம் முதுங்கலாம். அவங்க போயிட்டு அந்த மலையில் போய் அடி பேசுன்னு தான் சொன்னேன், இவன் அடிச்சுட்டான். மழை தண்ணியில் வந்து குடிக்கிறாங்க. அப்புறம் குடிச்சிட்டு போகிறாங்க. இது மாதிரி கருத்து அவங்களுக்கு சாவம் ஒன்றாவது ஒரு பொண்ணு விளக்கம் கொடுத்தது. யார் எடுத்துன்னு போகிறான் இஸ்ரவேலரை எத்தனை ஆண்டு, 40 ஆண்டுகள் போகிறான். ஆனால் வந்து இதுக்கிடையில் வந்து யோசுவா என்ற வருவோம். அவனுக்கு சொல்லித்தருவோம், இது போல சிலர்லாம் இப்படி நடந்தோம் அப்படின்னா ஒரு கைட் பண்ணியிருக்காங்க. மோசை வந்து கத்தர் வந்து இந்த மலையில் புரியலாம் கட்டணும் எனக்கு. ஆனால் கத்தரே மோசையை அடக்கம் பண்ணாராம். யார? மோசேவர். அவருடைய கல்லறை இன்றுவது யாருக்கும் தெரியாது. முகமுகமாக பேசினது யாரு? மோசே தான். நல்லா படித்தவன் இருந்தாலும் அரசாக சுகபோக வாழ்க்கை தன் மக்களோடு துன்பப்படுவது தெரிந்து கொண்டு வந்து இஸ்ரவேலை அழைச்சிட்டு போகிறான். அப்படி போகும். ஆனாலும் கூட அவன் போல கானான் போகிறதுக்குள்ள அவன் மறிச்சிடுவான். யோசுவா காலையில் தான் என்ன பண்ணுறான், கடைசியாக போய் கானானை அடையிறான். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன் விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து எண்ணில்ல நன்மைகள் யாவும் மாறவாது. கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட விட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட விட்டார். வேலையில் நின்று வேலரை காத்தவர், வேலையில் நின்று வேலரை காத்தவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர், கண்களை ஏறெடுப்பேன் மாவேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். பக்த நிழலவரே என்னையாதரித்திடும், பக்த நிழலவரே எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோல கொண்டோனை அக்காலம் புரியவே, கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராய, கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கிய, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பேன் மாவேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கே வாரும், கண்களை ஏறெடுப்பேன்.